இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். சபையுரையாளர் அதிகாரம் 3 வசனம் 1 இவ்விதமாய் சொல்கின்றது: ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. இதோ அவ்விதமாய் ஆண்டவர் நமக்கு அந்த காலமாகிய தவக்காலத்தை முன் குறித்து வைத்து இந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒரு புதிய படைப்பாய் நாம் மாறும்படிக்காய் கடவுள் நம்மை அழைக்கின்றார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 17 வாசிக்கின்றோம்: ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவர்கள் புதிய படைப்பாகிறார்கள். பழையன கலைந்து புதிதன புகுதல் அன்றோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு புதிய படைப்பாக புகுதலாக ஆண்டவர் நம்மில் இரண்டர கலந்து நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 வசனம் 19-20 சொல்கிறது: உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதோ இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசு சக்கேவினுடைய இல்லத்தை சந்தித்தது போல நம்முடைய இல்லத்தையும் சந்திக்க ஆசீர்வதிக்க வருகின்றார். ஆகையால் தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலம். தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டும் அல்ல, உணவு இல்லாதவர்களை உபசரிக்கும் காலம். தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆழமாய் உணரும் காலம். தவக்காலம் அமைதியாயிருக்கும் காலம் அல்ல, இறைவனோடு அதிகமாய் உரையாடும் காலம். தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோய்ந்த இறைப்பணியை முடுக்கிவிடும் காலம். தவக்காலம் தீயவற்றை விடும் காலம் மட்டும் அல்ல, நற்செயலுக்காக திறமைகளை வளர்க்கும் காலம். தவக்காலம் மக்களிடமிருந்து பிரியும் காலம் அல்ல, மக்களோடு ஒப்புரவாகும் காலம். தவக்காலம் இயேசுவின் சிலுவையில் அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலம். இயேசுவின் மரணத்துக்காய் வருந்தும் காலம் மட்டும் அல்ல, அந்த மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலம். ஆகையால் உணர்ந்தவர்களாய் கடவுளுடைய பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய அன்பிலே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று வாழக்கூடிய மகளாய் வாழும்படிக்காய் நாம் இதோ இந்த தவக்காலத்தை முழுவதுமாய் ஆண்டவருக்குள் வாழ, ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ, அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து சகலவற்றிற்கும் என் பாவம்தான் காரணம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு வாழக்கூடிய மகளாய் நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தையின்படி நம் குடும்பமாக ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அகழும்படிக்காய் நோவாவை போல ஆண்டவரை சேவித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக, தப்பி பிழைத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.